எவ்ரிவன், டே 3 கிளாஸ்க்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீனை எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி உங்கள் டேவை நீங்கள் நல்லா டிஸ்கிரைப் பண்ண முடியும். இன்னைக்கு கிளாஸ் முடியும் போது நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனை நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷில் பேச போகிறீங்க. ஓகே, இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். நானும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணோன்னா, டெய்லியுமே நாங்கள் பேசுவோம். அப்படி பேசும்போது எங்களோட கான்வர்சேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கிட்டோம். அதே ஒரு சின்ன விஷயந்தான். எப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சேன், இன்னைக்கு காலையில் நான் இட்லி சாப்பிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஜென்ரலாக பேசுவோம்ல. இது அப்படியே நாங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நானும் என் ஃப்ரெண்டும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம். இப்போது நீங்களும் அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டெய்லி ரொட்டீனை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? இது நம்மளோட டெய்லி ரொட்டீன், ஹேபிட்ஸ், ஃபேக்ட்ஸை பற்றி சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது டெய்லி ரொட்டீனுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். I wake up at 7 a.m. I eat breakfast at 8 a.m. இந்த சென்டென்ஸ் நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த சென்டென்ஸில் வேர்ப் எல்லாமே பேஸ் ஃபார்மில் தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நீங்களும் உங்களோட டெய்லி ரொட்டீனை இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது காமன் டெய்லி ரொட்டீன் ஃப்ரேசஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது காமன் டெய்லி ரொட்டீன் ஃப்ரேசஸ் பார்க்கலாம். மார்னிங் ரொட்டீன். I wake up at 7 a.m. every day. I get out of bed and stretch. I brush my teeth after waking up. I take a quick shower in the morning. I usually have toast and coffee for breakfast. So, இது மார்னிங் ரொட்டீனோட காமன் phrases. Next, work and school place routine. I leave for work at 8 a.m. I start working as soon as I reach the office. I have a meeting at 10 a.m. I take a short break at noon. I have lunch with my colleagues. இதுதான் workplace routine. Next, evening routine. I get home around 6 p.m. I relax by watching TV or reading a book. I do some cleaning or laundry in the evening. We have dinner together as a family. I pack my bag for tomorrow. இதுதான் evening routine sentences. Next, night routine. I take a shower before going to bed. I read a book to wind down. I set an alarm for the next morning. I go to bed around 10 p.m. இதுதான் night routine simple phrases. இப்போ நம்ம காமன் ஃப்ரேசஸ் என்னென்ன டைமில் எந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நீங்களும் இதே ஃப்ரேசஸை இந்த மாதிரி உங்கள் டெய்லி ரொட்டீனில்
யூஸ் பண்ணுங்கள். Got it? இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இங்கே இப்போ ஒரு ஃபன் டாஸ்க் இருக்கு. நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ரெடியாக இருக்கீங்களா? ஐ டேக் அ ஷவர். நான் சொல்கிற சென்டென்ஸை என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. ஐ டேக் அ ஷவர். ஐ eat my lunch at 1 p.m. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட மார்னிங் ரொட்டீனை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ரொட்டீன் என்ன? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குவிக் குவிஸ். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அது ரைட்டா ராங்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். She wake up at 7 a.m. இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? இந்த சென்டென்ஸ் ராங். She wakes up at 7 a.m. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இப்போ செகண்ட் சென்டென்ஸ். I eats my breakfast at 8 a.m. இந்த சென்டென்ஸ் கரெக்டா? Wrong. I eat breakfast at 8 a.m. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு எந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லி கொடுத்தேனோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீன் சென்டென்சஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸே வரவே வராது. இங்கே கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது உங்களோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு. டெய்லி மார்னிங் உங்கள் ரொட்டீனை இங்கிலீஷில் பேசுங்க. ஃபஸ்ட்டு திங். தென் செகண்ட் திங், நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை எழுதுங்க. ரைட்டோ ராங்கோ அதை எழுதுங்க. பட் ப்ரெசன்ட் டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெய்லி ரொட்டீனை இங்கிலீஷில் பேசுங்க. கமெண்டில் உங்கள் ரொட்டீனை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இங்கிலீஷ் லேர்னிங் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.